டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த பார்த்தீங்கன்னா பூச்சி வெட்டி நண்பர்களே, பூச்சி வெட்டி தயார் பண்ணி வச்சுருக்காங்க. 3G கரைசல், அது பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதை தயார் பண்ணி வச்சுருக்காங்க நண்பர்களே. அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதனுடைய சாறு எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே. சாரில் 10 கிராம் போடுறேன் நண்பர்களே. நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஜூஸ் எடுத்து இந்த இதில் லிட்டருக்கு ஒரு 5 ml நண்பர்களே. 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml, 5 to 6 7 இதை மாதிரி டைலூட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்லா வடிகட்டின நண்பர்களே. இது பாருங்க, நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் இந்த ஸ்ப்ரே எல்லாம் இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். நான் இப்போதைக்கு அர்ஜென்ட் இருக்குது, நான் யூஸ் பண்ணேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவுப்பூச்சி தாக்குதல் இருக்குது நண்பர்களே. பொதுவாக கத்திரி, தக்காளி, மிளகாய், செம்பருத்தி இதில் ரொம்ப தாக்குதல் இருக்கு நண்பர்களே. விரட்டி தான் பூச்சி விரட்டி. இந்த பார்த்தீங்களா, இதில் இந்த பாருங்களேன், கத்திரிக்காயில் அப்படியே பாருங்கள் மாவுப்பூச்சி. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இது போல் மாவுப்பூச்சி நண்பர்களே. அதுக்கு தான் இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இந்த பாருங்க, எடுத்துட்டு அடிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி இலைக்கு பின்னால் இருக்கு நண்பர்களே. இலைக்கு பின்னால் வந்து பாருங்கள். இது பார்க்கும்போது இந்த பாருங்களேன், அந்த இலையை பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி மாவுப்பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்களேன், இந்த காலம் பேட்ச் பச்சா இருக்கேன். திருப்பி பார்த்தோம்னாக்க அந்த மாவுப்பூச்சி இந்த இருக்கு பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, இது தண்ணியில் கழுவிடணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், எனக்கு நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகுதுன்றனால கழுவி விட்டேன். ஓரளவுக்கு தான் கழுவிருக்கேன். அந்த இடத்துல பார்க்கவே தெரிஞ்சு போயிடும் நண்பர்களே. கத்திரி, வெண்டியில் கூட வரும் நண்பர்களே. இதில் தான் வரும் நண்பர்களே. இதுக்கு ஸ்ப்ரே பண்ணோம்னாக்க கழுவி விட்டுட்டு அதுக்கு அடியில் இதை அடிக்கணும் நண்பர்களே. அதுதான் நண்பர்களே இல்லை சொல்கிறேன். இப்போ இதை அடிச்சிருப்பா க்ளவுஸ் போட்டுக்கணும் கையில். காரணம் காரத்தன்மை இருக்கு இல்லைங்களா, இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் காரத்தன்மை இருக்குது, கை எரிச்சல் கொடுக்கும். நான் க்ளவுஸ் இப்போ மேலே இருக்க எடுத்துடல, சும்மா அப்படியே கையில் போடாமல். இந்த பாருங்கள், இதெல்லாம் பாருங்களேன், இதை இங்கே வச்சிட்றேன். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்க மாவுப்பூச்சி இந்த இலைக்கு பின்னால். இங்கே பாருங்கள், இன்னும் 2 நாளையில் அப்படி இந்த இலையில் இருக்க சாரை பூரா அப்படியே புரிஞ்சு எடுத்துருங்க நண்பர்களே. அதனால் இப்போ நமக்கு அப்பப்போ செக் பண்ணி அடிக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே. இங்கே பாருங்கள், கழுவிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னாக்க பூச்சிலாம் வராது, வெட்டி வராது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.